12th max exercise 4.5 first sum adla first subdivision பார்க்கலாம். Find the value if it exists, if not give the reason for non-existence. இந்த ஒரு கொஸ்டினுக்கும் நம்மளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி வேல்யூ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன ரீசன் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா, ஏன் ஆன்சர் கிடைக்கலங்கிறதுக்கு ரீசன் கேட்குறாங்க. ஓகே, இப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கொஸ்டின் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பைன்னு இருக்குது. ஓகேவா, காஸ் பையோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், -1ன்னு தெரியும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பைக்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம், -1 போட்டுக்க போகிறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -xன்னு இருந்ததுன்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் -xங்கிறத மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எப்போது எக்ஸ் பிலாங்கிங் டு -1,1 க்ளோஸ்ட் இன்டர்வல் இந்த ரீஜனுக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இந்த டோட்டல் டேர்மையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எக்ஸுங்கிறது உள்ளார இருக்கிற என்ன நம்பரோ அந்த நம்பர், இந்த 1ங்கிறது தான் அந்த நம்பர். ஓகேவா, அந்த 1ங்கிற வேல்யூ எப்படி இருக்குது, அந்த பார்டர் லைன் அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ங்கிறதுனால 1 இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அதனால் இந்த 1 இன்க்ளூடட் இந்த ரீஜனில் இருக்குங்கிறதுனால இதை மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சைன் எப்போ 1 கிடைக்கும், π/2 அப்போ கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் π/2. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பையோட வேல்யூ மைனஸ் π/2. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். tan இன்வர்ஸ் ஆஃப் sin -5π/2. இந்த -5π/2 சைன் ஆஃப் அப்படின்னு போட்டால் பக்கத்தில் என்ன இருக்கணும், ஆங்கிள் இருக்கணும். ஆங்கிள் வந்து எந்த லிமிட்லேருந்து எந்த லிமிட் இருக்கணும், சைனில் ஆங்கிள்னால் எந்த லிமிட்லேருந்து எந்த லிமிட் இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2லேருந்து +π/2 வரைக்கும் இருக்கணும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இது 5π/2ன்னு தாண்டிட்டு 1π/2 விட என்னது 4 மடங்கு அதிகமாக போயிடுச்சு. அப்போ இது தாண்டி போயிடுச்சு. அப்போ இது என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டைரெக்டாக அட்லீஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஆன்சரையும் சொல்லலாம். இல்லை இந்த ரீஜனுக்குள்ளார கொண்டு வந்து அதுக்கப்புறம் டைரெக்டாக இதை வேல்யூவை வந்து 5π/2ங்கிறத ஆன்சராகவும் எழுதலாம். ஓகேவா, இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த உள்ளார இருக்கிற ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதை வந்து நோன் ஆங்கிள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். π+ஓ இல்லை π/2+ஓ நோன் ஆங்கிளில் நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல் ஸ்டூடெண்ட் டேக் ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட் படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஓகேவா, இப்போ 5π/2ன்னு இருக்குது. 5π/2 அப்படிங்கிறத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம் அப்படின்னா 2π + π/2ன்னு கூட எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4, 4π + π / 2 5π/2ன்னு வந்துடும். ஓகேவா, அப்போ இந்த 2π + π/2ன்னு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இந்த மைனஸ் வெளியில் இருக்கட்டும் 2π + π/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த 2π வந்ததுனாலே நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் இந்த மைனஸ் வந்து நீங்கள் சைன் மைனஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, சைன் ஆஃப் அந்த இதுக்குள்ளார இருக்கிற மைனஸ். ஓகேவா, இந்த 2π வந்ததுனாலே சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனே கிடையாது, நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். சைன் இருந்தால் சைனாகவே போடுவோம், காசுன்னு இருந்தால் காசு, என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை அப்படியே போட போகிறோம். ஓகேவா, 2π + அப்படிங்கும்போது 2πன்னா இந்த இடம், 2π +னாலே என்னது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். எல்லா ஆங்கிளுமே என்னது அங்கே பாசிட்டிவ், அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் -π/2 இது வந்து இங்கே இருக்கிற மைனஸ். ஓகேவா, இங்கே வந்து அந்த π/2 வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த குவாட்ரண்ட் ரூல் படி நம்ம போடும்போது -π/2. ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த சைன் ஆஃப் -π/2ங்கிறது என்னது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, -π/2லேருந்து +π/2 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், மைனஸ் ஆஃப் சைன் π/2 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஓகேவா, tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் சைன் π/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ சைன் π/2ஓட வேல்யூ என்னது 1ன்னு தெரியும். ஸோ நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸை போட்டுக்கிறோம், சைன் π/2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஓகேவா, அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் -1ன்னு இருக்குது. tan இன்வர்ஸ் ஆஃப் -1 வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1, ஏன்னா டேனுக்குள்ளார இருக்கிற இது வந்து வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அது பிலாங்கிங் டு ரியல் நம்பராக இருந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு வெறும் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 எழுதிக்கலாம். இங்கே உள்ளார இருக்கிற எல்லா வேல்யூமே ரியல் வேல்யூஸ் தான். ஐன்னு வந்ததுன்னா மட்டும்தான் இமேஜினரி, மற்றபடி உள்ளார இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ரியல் வேல்யூஸ் தான். அதனால் இந்த மைனஸை நான் என்ன செஞ்சுக்கிறேன், வெளியில் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1, டேனில் எப்போ 1 கிடைக்கும் அப்படின்னா 45 டிகிரி. ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுக்கங்க, -π/4ன்னு கிடச்சிரும் ஆன்சர்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5. இந்த சைன் 5 அதாவது சைனுக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆங்கிள் இருக்கணும் இல்லையா. அந்த ஆங்கிள் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -π/2லேருந்து +π/2 வரைக்கும் இருக்கணும். இந்த பையோட வேல்யூ வந்து 3.14ன்னு வச்சுங்க. 3.14ஆல் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1.57 அப்போனா வேல்யூ எப்படி இருக்கணும், அந்த வேல்யூ வந்து -1.57லேருந்து +1.57 வரைக்கும் இருக்கணும். சாரி, க்ளோஸ்டு இன்டர்வல், எல்லாமே க்ளோஸ்டு இன்டர்வல். ஓகேவா. இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கணும். ஆனால் 5ங்கிறது என்னது, இந்த லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதாவது 5ன்னு இருந்ததுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த 5 வந்து நான் என்னவா மாற்றினா நான் எனக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகேவா. 5ங்கிறது வந்து எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லைஸ் பிட்வீன். இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த 5ங்கிறத இப்போ நம்ம சாதாரணமாக வந்து எக்ஸுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இதோட ஒரு +2வும் -2வையும் கூட்டும்போது நம்ம என்ன செய்யாது, வேல்யூ மாறாது இல்லையா. அதே மாதிரியே இந்த 5ஓட நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு +2πயும் -2πயும் ஆட் பண்ணுறேன். அப்போ -2π +2π ரெண்டும் கேன்சல் ஆகி எனக்கு 5ங்கிற வேல்யூ அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா. இப்போது அந்த 5πயை எதோட அட்டாச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா. இப்போ இந்த 2π அப்படின்னு இருக்குன்னா இந்த 2π -5ன்னு போட்டுக்கிறேன், இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். இப்படி போட்டேன்னா என்ன ஆகிடும், 2π -2π, இந்த மைனஸுங்கிறது என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு ஆகிடும், +5 இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக வந்துடுது. இதை வந்து நம்ம π -5ன்னு போடலாம், 3π -3π-5ன்னு போடலாம். ஆனால் ஏன் இங்கே பர்டிகுலராக 2πங்கிறது எடுத்திருக்கோம் அப்படின்னா 2πன்னு எடுத்துக்கும் போது தான் நம்மளுக்கு 2 × πயோட வேல்யூ 3.14, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 6.28ன்னு கிடைக்கிது. அதுலேருந்து 5ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 1.28. அப்போ இதுதான் என்னது, அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. -1.57லேருந்து +1.57 ரேஞ்சுக்குள்ளார இதுதான் இருக்குது. நீங்கள் சப்போஸ் 3.14 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், நம்ம மைனஸ் பண்ணும்போது இது 10 9 இது 8 இது 6 இது என்னது 4லேருந்து 1.86. அப்போ இந்த வேல்யூவை எக்ஸிட் ஆகிடுது, 1.57க்குள்ளார முடிஞ்சிருது பாருங்கள். 1.86ங்கும்போது இந்த வேல்யூவை தாண்டி போயிடுது. அதனால தான் நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே 2π -2π-5ங்கிறத சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இது வந்து எந்த 5ங்கிறது எதுக்குள்ளார நடுவில் இருக்குது, π அண்டு 2πக்கு நடுவில் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த 2π -2π-5ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா. அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குங்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த 2πங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். இல்லாட்டினா π மைனஸ்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை 3π -3πன்னு கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக அந்த இதுதான் வேணுங்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கரெக்டாக அந்த இதில் 2πயை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ அந்த 5ஐ வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம், நம்ம 2π -2π-5ன்னு எழுதிக்கிறோம். இப்போ எனக்கு அந்த வேல்யூ மாறவே மாறாது இல்லையா, அதனால நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார நம்ம இந்த 5 இருக்கிற இடத்துக்கு பதிலாக இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5க்கு பதிலாக 2π -2π-5ன்னு எழுதிக்கிறேன். ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. எத்தனை ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன ஆகும், சைன் இன்வர்ஸ் ஆஃப், நெக்ஸ்ட் பாருங்கள் சைன் ஆஃப் 2π-, சைன் ஆஃப் 2π-ங்கும்போது ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட், இது 2π. 2π மைனஸ் அப்படின்னாலே என்னது, அது 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு காஸ் அண்டு அதனுடைய சீக்கண்ட் மட்டும்தான் என்னது பாசிட்டிவ், மீதி இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் என்னது நெகட்டிவ். அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், சைன் ஆஃப் மைனஸு, அப்போ 2πங்கும்போது நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு இங்கே வந்து 4th குவாட்ரண்ட்டுங்கிறதுனால காஸ்லாம் பாசிட்டிவ், சைனுங்கிறது நெகட்டிவ்ங்கிறதுனால இந்த மைனஸ் என்ன செஞ்சிடறேன், வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் ஆஃப் சைனு 2π -5ன்னு வந்துடும். ஓகேவா. இப்போது நம்ம இந்த சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானாலும் மைனஸு சைன் தீட்டானாலும் ஒன்று இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுனா தான் நம்ம அந்த எக்ஸை எடுத்து அப்படியே ஆன்சராக எழுதிக்கலாம். இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆஃப் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அந்த எக்ஸை வந்து அப்படியே எழுத முடியாது. அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன்,
சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இந்த மைனஸை திருப்பியும் உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் 2π மைனஸு 5ன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன செஞ்சிடலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு இருக்கிறது அந்த எக்ஸை அப்படியே ஆன்சராக எடுத்து எழுதிக்கலாம். அப்போ மைனஸு 2π மைனஸ் 5ன்னு ஆகிடும். இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும், 5 மைனஸு 2πன்னு ஆகிடும். அப்போ இந்த என்டையர் சம்மனுடைய ரிசல்ட் வந்து என்ன ஆகிடுது, 5 மைனஸ் 2π. இந்த 5 மைனஸ் 2πங்கிறது கண்டிப்பாக என்னது, மைனஸ் π/2லேருந்து ப்ளஸ் π/2க்குள்ளார தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அதனுடைய ஆன்சர் 5 மைனஸ் 2π. ஓகேவா?